அட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு பொள்ளாச்சி சைடு ஒரு வீடு வாங்கி போகணுன்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கிணத்துக்கூட தாண்டி கோவில்பாளையத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகம்பம் போகிற ரோட்டில் மீரா ஹோம்ஸ்னு போட்டுக்க சொன்னாங்க. இதுதான் மீரா ஹோம்ஸு, போர்டில் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இதுதான் மீரா ஹோம்ஸ்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டிலாம் உட்காந்துருக்காரப்போ வர போய் கேட்கலாம். ஆன் ரோட்டில் பஸ் எல்லாம் வருது மாட்டுக்கு. ஆனால் மீரா ஹோம்ஸ் தானுங்களா? மீரா ஹோம்ஸ் தானுங்க. இதுனா ரோட் மேலே அமைச்சிருக்காங்க. ரோட் மேலே எது கிளாரிஃபை பண்ணணும் உள்ளே போய்க்குங்க. ஆஃபீஸ் ஸ்டாப் இருக்காங்களா? சைட் எல்லாம் பார்த்துங்க. சரிங்க, இந்த இடம் தான் போய் விசாரிக்கிறேங்க. பஸ் வருதுங்க. பாருங்க, நம்ம சைட்டு மேலே பஸ் வருதுங்க. ஸோ அந்த சைட்டு மேலே பஸ் வந்துட்டு இருக்குதுங்க. பஸ்ஸு போகிற ரோட்டு தான் வாங்கணும்னு ஒரு ஆசை. பாருங்கள், டிஎஸ்ஆர் சாந்தி கோட்டம்பட்டின்னு பொள்ளாச்சி டு நகமம் போகிற பஸ்ஸு போயிட்டுருக்கு. பாருங்கள், பரவாயில்லைங்க. ஒரு நல்ல சைட்டு தான் நினைக்கிறேன். மீரா ஹோம்ஸ்னு போட்டுக்கிறாங்க. கொடியெல்லாம் பறந்துட்டு இருக்குது, செடி இருக்குது, ரோடு இருக்குது. வாங்க உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இன்றைக்கி. அதாவது பார்த்தீங்கன்னாங்க, இந்த மீரா ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. கொடியில் எப்படி பறந்துட்டு இருக்குது பாருங்கள். நிறைய கொடி பறக்குதுங்க. கொடி பறக்கிறது முக்கியம் இல்லை, லே அவுட் வந்து பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே பக்கத்தில் வீடு ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு சுற்றி இருக்குது. இயற்கையான ஒரு சூழல் தான் நினைக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஒரு அண்ணன் வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம விசாரிக்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி போயிட்டுருக்குது, நீங்கள் எந்த மாதிரி இடம் கொடுத்துருக்குறாங்க, என்ன டீட்டெயில்ஸு, இடம்ல எவ்வளோ வேலை போகுது எல்லாம் விசாரிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். வணக்கங்க. வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்குண்ணா. நீங்கள் இருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்கண்ணா. நான் வந்துங்கண்ணா, நம்ம சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர் வீடு இருக்குதுங்க. சரிங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரும் டச் ஆகணும், பொள்ளாச்சியும் டச் ஆகணும். சரிங்க. கொஞ்சம் இயற்கையாக இருக்கணுங்க. சரிங்க. பக்கம் தினமரம் இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி. ஆமாம், இந்த மாதிரி தான் தேட்டு இருந்தேன் நான். சரிங்க. அப்படியே தேட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே மீரா ஹோம்ஸ்னு போட்டுருந்தது. சரிங்க. அப்படியே உள்ளே வந்து விசாரிக்கலாம் வந்தாங்கண்ணா. சரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல சொல்லிடுறேன், பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. சரிங்க. வீடும் பார்க்குறேன், இடமும் பார்க்குறேன். சரிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடுக்கு பார்க்குறேங்க. சரிங்க. அப்புறம் வீடு கட்டலாம்னு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். சரிங்க. மெயினாக வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரே இயற்கை சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரிங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீரா ஹோம்ஸ் சொல்லிட்டுங்க. இது ஒரு 8.5 ஏக்கருங்க, 191 சைட்டாக பிரிச்சிருக்கோம். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவுக்கு அடுத்து கோவில்பாளையத்துலேருந்து நெகமம் போகிற ரோடுங்க. இது வந்து கோவில்பாளையத்துலேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். ஆன் ரோடு நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஸ் போகிற ரோட்டு மேலே போயிட்டு இருந்துச்சுங்க. பஸ் போகும், ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். ஸ்கூல் வேனு, காலேஜ் வேனு, ஐடி கம்பெனி கேப் எல்லாமே போகிற ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தாங்க இது. ஸ்கூல் வேன் முன்னாடி போய்ங்களா? ஸ்கூல் வேனு இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த இதில் தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயும் கூட இப்போ குடி வந்துட்டீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகளை ஏற்றி அக்சஸ் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும். முதல்ல நீங்கள் கம்மியாக பட்ஜெட் கேட்டுங்கிறதுக்காக முதல்ல பட்ஜெட்டை சொல்லிக்கிறேங்க. மீரா ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடு 17 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க. 17 லட்ச ரூபா. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட் அப்படி அப்புறம் சொல்றேன். ஏன்னா முதல்ல நீங்க பட்ஜெட்டை கேட்டுட்டீங்க. 17 லட்ச ரூபாயில சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட்டுங்க, 1.5 சென்ட் இடங்க. 1.5 சென்ட்ல. ஆமாங்க. அதே உங்களுக்கு வீடு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா ஒரு 2.25 சென்ட்ல ஒரு 28-29 லட்ச ரூபாய் கொடுக்குறோங்க. 2.25 சென்ட்ல நீங்க இந்த ஏரியாவில் பஸ் ரோட்டு மேல இந்த பட்ஜெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 பெட்ரூம் வீடு 39 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். 3 சென்ட் இடத்துலங்க. 3 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2, இல்லை கீழே 2 மேலே 1. கஸ்டமர் பிளான் தாங்க, அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுத்துறாங்க. ஸோ பட்ஜெட் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி சிட்டிக்குள்ளே வீடு வச்சிருக்காங்க. ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக வீடு தேடி வந்திருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம் 17 லட்ச ரூபாய்ங்க, டபுள் பெட்ரூம் 28-29 லட்ச ரூபா தாங்க வரும். ட்ரிபிள் பெட்ரூம் 39 லட்ச ரூபாய்ங்க. ஆன் ரோடுங்க, அதாவது பொள்ளாச்சி ரோட்டில் இருக்க கோவில்பாளையத்துலேருந்து நெகமம் போகிற ரோடுங்க. இதில் ஆன் ரோட்டு மேலே இந்த பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அடுத்து வந்து எப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது வந்து டெவலப்மெண்ட்டுங்க. இப்போ இந்த மீரா ஹோம்ஸில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நின்று இப்போ பேசிட்டு இருக்க ரோடு வந்து 40 ஃபீட் ரோடுங்க, 40 அடிக்கு தார் ரோடுங்க. கட் ரோடுமே உங்களுக்கு 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடாக தான் கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ப்ராடான ரோடு. நிறையா வீடு கட்டி குடியிருந்தாலுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ இருக்காது. அது போக உங்களுக்கு ரோட்டில் 2 சைடுமே நல்லா மரங்கள் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இயற்கையா இருக்கிறதுக்காக நல்லா கிரீனரியா இருக்கு. ஆமாங்க. அப்புறம் ரோட்ல 2 சைடுமே ட்ரைனேஜ், மழை தண்ணி போறதுக்காக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபுல்லி கேட்டட் பண்ணி காம்பவுண்டட் போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி ரூம் பிரைசஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இபி கனெக்ஷன் நம்ம சைட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஸோ வீடு கட்டி உடனே இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன். வீடு கட்டி குடி வந்தா உடனே கரண்ட் லைன் இருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் மெயின் ரோட்ல இருக்குங்க. வீடு கட்டணும் உள்ள லைன் எடுத்துறதாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு
முன்னாடி வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பொள்ளாச்சி ரோட்டில் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேங்க, இன்னைக்கு சிட்டிக்குள்ளே நிறைய பேர் வீடு பார்த்தாலும் ஒரு இயற்கையான சூழலில் ஒரு வீடு தேடுவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு மீரா ஹோம்ஸ் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக தென்னை மரங்க, ஒரு நல்ல ஒரு க்ரீனரியான லொக்கேஷனுங்க. பொள்ளாச்சியில் என்ன கோகனட் ஃபேமஸோ அந்த கோகனட்டில் சுற்றி நம்ம மீரா ஹோம்ஸை சுற்றி இருக்குங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மீரா ஹோம்ஸ் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. சூப்பர்னா அருமையாக சொல்லி போட்டீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைலாம் இருக்கிறாங்கன்னா பக்கத்தில் வந்து ஸ்கூலுக்குலாம் போகணும்னு வச்சுங்களேன், போகணும் கடை வீதி போகணும்னா எப்படிங்க அதெல்லாம் எப்படி இருக்கு? ஆனால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குண்ணா. கேந்திரிய வித்யாலயா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி நிவாதன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்கூல் இருக்குன்னா எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட் வழியாக அக்சஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து கம்பெனி வந்து நம்ம சைட்டு பக்கத்தில் ரூட்ஸுங்க, கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கம்பெனிங்க. இன்னைக்கு பிரிக்கால் எல்எம்டி சால்ஜர் இருக்கிற மாதிரி ரூட்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய கம்பெனி. அதில் வந்து ஒரு 800-1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து நம்ம சைட்டு முன்னாடியே மெயின்லேயே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வேலைக்கு போகிறாங்க, இங்கே ரூட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இங்கே வீடு வாங்கினா பக்கத்துலேயே இருக்குங்க. அதே மாதிரி மளிகை கடை, பெட்டி கடை எல்லாமே ஒரு 500 to 1 கிலோமீட்டரில் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சைட்டுக்குள்ளே வீடு கட்டி குடி வந்துட்டாங்கன்னா அங்கேயும் கடை வசதி உள்ளே வந்துருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஆன் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீடு தேடிட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா 3 விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று வந்து ரோடு வசதி, தார் ரோடு வசதி. நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற ரோடு நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறீங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் நிறைய டெவலப்மெண்ட் பிரமாண்டமாக பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு வந்து அக்சஸ்பிலிட்டியாக இருக்கும். ஸோ இது பஸ் வர்ற ரோட்டு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. சரிங்களா? ரெண்டாவது ஆமாங்க, நீங்கள் கோவில்பாளையத்தை எடுத்தீங்கன்னா 5 மினிட்ஸில் மீரா ஹோம்ஸ் ரீச் பண்ணிடலாங்க. கோயம்புத்தூர் to பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேலேருந்து 5 மினிட்ஸ் பஸ் போகிற ரோட்டு மேலே இருக்குது. இந்த பட்ஜெட்டை நீங்கள் நியர்பையில் செக் பண்ணுங்கள். ஒரு 1% இடத்துல சிங்கிள் பெட்ரூம், இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, கிராண்ட் என்ட்ரன்ஸ், ஆர்ச்சு, செல்ஃபி பாயிண்ட்டு, சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க்கு, ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டில் சிங்கிள் பெட்ரூம் 17 லட்ச ரூபாய்ங்க. டபுள் பெட்ரூம் 2.25 சென்டில் 28 லட்சம் 29 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறோம். ட்ரிபிள் பெட்ரூம் தான் 39 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்கன்னா அது மீரா ஹோம்ஸ் மட்டும் தாங்க பண்ண முடியும். ரெண்டாவது அடுத்த விஷயம், அண்ணன் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூருக்குள்ள நிறைய இடையில விசாரிச்சு செக் பண்ணிக்கோங்க. மீரா ஹோம்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2000 ரூபாயிலேருந்து கட்டி கொடுத்து என்னென்ன மெட்டீரியலாக போடுறோம், என்ன கலர் பெயிண்ட், டைல்ஸ் எல்லாமே அதை நீங்கள் ஒரு பில்டரை வச்சு செக் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்டுக்கு இது கரெக்டான 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நம்ம ஒரே கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 10 வீடு 20 வீடு பக்கம் பக்கமாக பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு இன்ஜினியருக்கு அந்த பக்கத்து பில்டிங் கொடுப்போம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேபர் சார்ஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால அந்த காஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? கம்யூனிட்டி ஃபுல்லாக ஒரே இன்ஜினியர் வச்சு கட்டுறோம். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த பட்ஜெட்டை நியர்பைல கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், லேண்டு காஸ்ட்டு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் இதெல்லாம் விசாரிச்சு பாருங்க. 100% இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்களா 2000 ரூபா அப்படின்னா வந்து குவாலிட்டி குறைக்க மாட்டோம் 100% குறைக்க மாட்டோம் சார். இன்னைக்கு 2000 ரூபாய்ங்கிறத ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரிவைஸ் ஆயிருக்குங்க. அதனால இன்னிலேருந்து இப்போலேருந்து நம்ம 2000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நியர்பையில் இந்த காஸ்ட்டுக்கு நான் சொல்கிற மெட்டீரியல்ஸில் கட்டணங்களும் செக் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே வாங்குறது இல்லைங்க. நம்ம எப்படி வாங்குறோம்னா பேமெண்ட் ஒர்க் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு உடனே கட்டுறது பேஸ்மெண்ட்டு, லெண்டல், ரூஃபு, ஃபினிஷிங் 4 ஸ்டேஜாக கட்டுவீங்களா? இந்த 4 ஸ்டேஜும் ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வாங்குறோம். ஸோ முன்னாடியே வாங்குறது இல்லை. பேமெண்ட் என்ன செய்யறோம், ஒவ்வொரு ஸ்டேஜும் பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சோன்னா அதுக்கான பேமெண்ட், லெண்டல் முடிஞ்சோன்னா அதுக்கான பேமெண்ட், ரூஃப் முடிஞ்சோன்னா அதுக்கான. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிய வாங்குறதுனால கஸ்டமருக்கு வந்து திருப்தியாக இருக்குங்க. எப்படி திருப்தியாக இருக்கும்? பேங்க் லோன் போட்டு அப்படி தானே கொடுக்குறோம். அப்படி தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர்ட்ட வீடு கட்ட கொடுக்குறீங்க, அவர் என்ன சொல்லுவார், சார் நான் வீடு ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் 3 லட்சம் கொடுங்க, நான் வீடு கட்டணும்ல. ஆனால் இங்கே அந்த கதையே கிடையாதுங்க. அட்வான்ஸ் எதுவும் வாங்க மாட்டோம். நான் என்னென்ன மெட்டீரியல் போட்டு கட்டணும் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன். நான் கட்டி முடிச்ச விட கூட்டி கொண்டே காமிச்சிடுவேன். உங்களுக்கு அந்த வீடு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே திருப்தியாக இருந்தால் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி மீரா ஹோம்ஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால், இன்னைக்கு கோயம்புத்தூர் to பொள்ளாச்சி ரோட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குங்க. கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கற்பகம் காலேஜ் இருக்குது, இந்துஸ்தான் இருக்குது, கிறிஸ்டன் கிங் இருக்குது, அக்ஷயா காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் பொள்ளாச்சி ரோட்டில் இருக்குங்க. ஸோ பொள்ளாச்சி ரோடு இன்னொரு 2 to 3 இயர்ஸில் பயங்கர அப்ரிஷியேஷன் ஆக போகுதுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 2.25-3 சென்ட் இடம் வாங்குனீங்கன்னா ஒரு 15,000 ரூபா இஎம்ஐ வரும். கையில் முன்பணம் ஒரு 2 to 3 lakhs இருந்தால் போதுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா பஸ் போகிற ரோட்டு மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குது, டெவலப்மெண்ட் எல்லாம் ஆல்ரெடி டெவலப் பண்ணியே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெட் சைலான ஒரு ஏரியா, நல்ல க்ரீனரி லொக்கேஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போகிறீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 4 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் வீடு கட்டியே குடியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மீரா ஹோம்ஸ். ஸோ ஒரு குறைந்த முன்பணத்தில் ஒரு குறைஞ்ச இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா மீரா ஹோம்ஸில் ஒரு இடம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி இடத்துக்குமே நம்ம லோன் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். முன்பணம் எவ்வளோ தேவைப்படும்?
ஸோ நீங்கள் நார்மலாக மீரா ஹோம்ஸில் இடமோ வீடோ வாங்குறீங்கன்னா ஒரு 2 to 3 lakhs இருந்தால் போதும் சார். முன்பணம் ஒரு 2 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். சிங்கிள் பெட்ரூம்னா 2 லட்ச ரூபா போதும். டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்னா 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் மீரா ஹோம்ஸில் நீங்கள் ஒரு 1.5 சென்ட் பிளாட் வாங்குறீங்கன்னா ஒரு 7,000 ரூபா இஎம்ஐ வரும் சார். அவ்வளோதான் வரும். இஎம்ஐ 2 லட்ச ரூபா முன்பணம், 7,000 ரூபா இஎம்ஐ சார். அதே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்கன்னா 2 லட்ச ரூபா முன்பணம், 2 லட்ச ரூபா முன்பணம், 15,000 ரூபா இஎம்ஐங்க. இன்னைக்கு 15,000 ரூபா முன்பணங்கிறது எல்லாருனாலையும் முடியும் சார். பஸ் ரூட் இருக்கு, நல்லா எங்கே வேலைக்கு போயிட்டு வரணும் நம்ம சைட்டுக்கிட்ட வந்து இறங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்மே ஆல்ரெடி இருக்கு. டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் 29 லட்ச ரூபா வருங்க. அதில் 2 லட்சம் முன்பணம் 3 லட்சம் முன்பணம் கொடுத்தீங்கன்னா மாதம் 22 ரூபா 23 ரூபா வருங்க. அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்கன்னா 3 லட்சம் முன்பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 34,000 ரூபா இஎம்ஐ வருங்க. இன்னைக்கு இந்த இஎம்ஐல ஒரு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் நியர்பை லொக்கேஷனில் விசாரிச்சுட்டு தான் வர சொல்லியிருக்கோம். இந்த பட்ஜெட் பாசிபிளே கிடையாதுங்க. நம்ம வந்து இங்கே ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன மாதிரி பிளாட்ஸ் கேட்டாலும் அவைலபிள் இருக்குங்க. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சவாலே சொல்றேன். நிறைய லேஅவுட்ல சைட்டு பார்க்க போகும்போது வடக்கு இல்ல, கிழக்கு இல்ல, கார்னர் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. டெஃபினெட்லி மீரா ஹோம்ஸ்ல அந்த மாதிரி ஒரு இதே ஆப்ஷனே கிடையாதுங்க. நீங்கள் என்ன பிளாட்ஸ் கேட்டாலும் அவைலபிள் இருக்குங்க. 40 அடி ரோட்டில் வேணுமா, வடக்கு வேணுமா, கிழக்கு வேணுமா, கார்னர் வேணுமா, எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. நேரில் வந்து இந்த மீரா ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இயற்கையான ஏரியாவில் தான் வீடு பார்க்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் மீரா ஹோம்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கம்மியான இஎம்ஐ 15,000 ரூபா 16,000 ரூபா இஎம்ஐ கட்டுறதுனா 3 சென்ட் இடம் நம்ம மீரா ஹோம்ஸில் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஆனால் மீரா ஹோம்ஸ் இடத்த நான் சொன்னது மாதிரி எல்லாமே சுற்றி பாருங்கள். ரோடு எல்லாமே 40 ஃபீட் ரோடு இருக்கா, ட்ரைனேஜ் இருக்கா, குழந்தை விளையாடுற பார்க் இருக்கா, எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். இந்த ஏரியாவில் நீங்கள் இயற்கையான சூழலில் தான் வீடு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சைட் வேணாலும் புக் பண்ணிக்கலாங்க. லோன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் லோன் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், ஐடி இருக்கலாம், வண்டி கடை போட்டுருக்கலாம், ரெட் டாக்ஸி ஓட்டலாம், என்ன மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே நம்ம லோன் பண்ணி தரோம். பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு இயற்கையான சூழலில் இடம் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மீரா ஹோம்ஸ் சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அருமையாக சொன்னீங்க போங்க. நான் கேள்வி கேட்கக்கூடாமல் எல்லா பதிலும் நீங்களே சொல்லி முடிச்சிங்க. இல்லைங்க, ஆக்சுவலி உங்களுக்கு டவுட் வந்து கேட்கறதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறது நம்மளுக்கு தெரியல. இந்த ஃபீல்டில் நம்ம இவ்வளோ வருஷமா இருக்குன்னு. அதாவதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லோன் கேட்கணும்னு நினச்சேன், லோன் பற்றி சொல்லிட்டீங்க. பார்த்தீங்கன்னா வந்து லேண்டு மட்டும் வாங்கணும், இடம் மட்டும் வாங்கணும்னு நினச்சி அதையும் சொல்லிட்டீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறது வந்து கரெக்டான பாரு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பொள்ளாச்சிலையும் கோவில்பாடு நவம்பர் ரோட்டு மேலே நம்ம மீரா ஹோம்ஸ் அமைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான தார் ரோடு போட்டுருக்கீங்க, ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க, ஈபி இருக்குது, பார்க் செம்மையாக இருக்குது, மரச்செடிகளும் நிறைய வச்சுருக்கு. இப்போவே இவ்வளோ மரங்கள் வந்துச்சுங்க, போப்பன்னு நிறைய வளர நினைக்கிறேன். சுற்றியுமே நல்லா இந்த மரங்கள் வந்து இன்னும் பசுமையாக இருக்கிற காரணம் என்ன, இந்த சாயிலுடையது தான். நல்லா ரெட் சாயிலுங்கிறது. நிறைய பேர் கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டி தருவாங்க, செம்மண் இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டியே பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த செம்மண்ங்கிறதுனால போர்வெல் நல்லா இருக்கும், வீடு கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு செடி வச்சோம்னா நல்லா கிரீனரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. சூப்பர்னா பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியை வச்சிருக்கீங்க. இப்போ நான் புரிஞ்சிட்ட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இடம் மட்டும் வாங்கணும் ஒரு 7,000 ரூபா இஎம்ஐ கட்டலாம், ஒரு 1.5 சென்ட் இடத்துக்கு. அதே மாதிரி வீடாக வாங்கணும் ஒரு அதில் டபுள் 5,000 இருந்தால் வாங்கிக்கலாங்க. ஆமாங்க, ஈஸியாக. வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் கரெக்ட், சிங்கிள் பெட்ரூம் இஎம்ஐ வந்து 5,000. கொஞ்சம் இடம் பெருசாக வேணும், ஒரு 3 சென்ட் வேணும் அப்படின்னா இஎம்ஐ ஒரு 15,000 ரூபா கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் வாங்கிக்கலாம். வீடு அதே 3 சென்ட்ல டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா ஒரு 30 29 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு இஎம்ஐ ஒரு 22,000 23,000 வரும். கையில் முன்பணம் 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஸோ அண்ணன் வந்து என்ன தேடி வந்தாரோ நம்ம சொன்ன விஷயத்த கிளாரிஃபையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு பிடிச்ச ஒரு இடத்தையோ வீடையோ கண்டிப்பாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அவருக்கு நிறையா வீடு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் தான் அண்ணன் இடம் தேடி வீடு தேடி வந்திருக்காங்க. மீரா ஹோம்ஸ் எப்படி நான் பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு? ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்குதுங்க. சரி, நான் கேள்வி கேட்க நினச்சி மனசில் எல்லாம் நினச்சோன்னா அதெல்லாம் நீங்களே வந்து கடற்கரை கொட்டிட்டு. கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறோம்னா கஸ்டமருக்கு என்னங்க தேவை, ஒரு சைட்டுக்கு தேவை தார் ரோடு, ட்ரைனேஜ், அப்புறம் வாட்டர் கனெக்ஷன், குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, ஆர்ஜ், செக்யூரிட்டி ப்ரொவிஷன், சேஃப்டி இருக்கணும், பஸ் ரோட்டு மேலே இருக்கணும், ரோடு வசதி இருக்கணும். அது நம்ம கஸ்டமருக்கு சொல்லணுங்க. ரெண்டாவது ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா ஒன்று இடமா வாங்குவாங்க, இல்லைன்னா வீடாக வாங்குவாங்க. இடம் வாங்கினா லோன் எவ்வளோ கிடைக்குன்னு நம்ம சொல்லணுங்க, வீடு வாங்கினா என்ன லோன் கிடைக்கும் நம்ம சொல்லணுங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, மீரா ஹோம்ஸில் நீங்கள் லேண்டாக வாங்குறீங்கன்னா லேண்டு ப்ரைஸு சென்ட் 5,50,000 ரூபாய்ங்க. நம்ம ஃபன்லூர் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு லேண்டில் ஆஃபர் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க, சேனல் பார்த்தது சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மீரா ஹோம்ஸுங்கிறது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கோவில்பாளையத்துலேருந்து நெகமம் போகிற ரோட்டில் பஸ் ரோட்டு மேலே இருக்குது. சென்ட் 5,85,000 கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த, வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், மேற்காக இருக்கலாம், கார்னர் சைட்டாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த சைட்டு பிடிச்சாலும் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ணன் ஒரு சைட்டு புக் பண்ணுறாங்க. அண்ணனுடைய சேனல் மூலம் இன்னும் நிறைய சைட்டுகள் நல்ல நல்ல கஸ்டமர் வாங்க விசிட் பண்ணிங்க. நிறைய இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி டிடிசிபி அப்ரூவலுங்க, லீகல் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி ஒரு சொத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, லீகல் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு சொத்து வாங்கும்போது ஒரு கஸ்டமர் கேட்குற முதல் விஷயம்,
இடம் பிடிச்சிருக்கு, வீடு பிடிச்சிருக்கு, எனக்கு லோனும் கிடைக்கும், என் கையில் முன்பணமும் இருக்குது, ஆனால் சொத்துனுடைய லீகல் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா 100% மீரா ஹோம் சைட்லேருந்து நான் சொல்கிறேங்க. என் பேர் சரவணன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சொத்து ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்ட் இருக்குங்க. நீங்கள் லாயரை வச்சு செக் பண்ணுங்கள். உங்களுடைய லாயர் உங்களோட ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கிடைக்கிறதுக்கு ரெடி ஆகலாங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக அட்வான்ஸ் 10,000 50,000 கொடுத்துட்டு சைட்டினுடைய லீகல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. லாயரை வச்சு செக் பண்ணுங்கள். உங்கள் லாயர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கரையம் பண்ணிக்கலாம். சூப்பர், ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சரி, கண்டிப்பாக இங்கே இடம் வாங்குறது, வீடு வாங்குறது உறுதி தான். சரிங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் கான்டாக்ட் சொல்கிறேங்க. சரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு மேலே இருக்கிற சைட்டாமா மீரா ஹோம்ஸ்னு இருக்குது, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கனெக்ட் பண்ணுது, காலேஜுக்கு வசதிகள் எல்லாம் பக்கம், ஃபியூச்சர் குழந்தை வளர்ந்தாலும் காலேஜ் போய்க்கலாம், ரோட்டு மேலே ஸ்கூல் பஸ் போகுது, உள்ளே ஸ்கூல் பஸ் வருது, எல்லாமே சொல்கிறேன். மினிமம் வந்து 1 BHK நான் புக் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக நான் போயிட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயம் நான் நினைச்சல நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக வீட்டில் கூட்டு நான் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நீங்கள் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணும்போது அவங்க ஒரு லீகல் கிளியரான இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியை உங்கள் மூலம் வாங்கினாங்கிறது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சாருடைய சேனல் மூலம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேவைப்பட்டாலும் ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வீடு கட்டி குடிவரதுக்கோ ரெஃபர் பண்ணுங்கள். சூப்பரான ப்ராப்பர்ட்டியை உங்கள் மூலம் அவங்க வாங்கிக்கிறட்டும். சரிங்களா? தேங்க்யூ, நன்றி. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் போய் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருப்பேங்க. ஓகே, சீக்கிரமாக வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சைட்டு வீடியோவும் நம்ம லைவ் ஆயிரும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நல்ல சைட்டாக பார்த்து எடுத்துக்கலாம். நம்பர் கொடுத்தீங்களா? கால் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக வாங்க.